Hi guys, welcome back to another video. So இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் அதே மாதிரி த்ரிஷா மேடம் தான் எகைன் ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஸோ எகைன் எதுக்கு ட்ரெண்டிங் இருக்குன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியும் விஜய் சாரோட ஃபார்மர் ஒய்ஃப்னு சொல்லலாம். ஃபார்மர் ஒய்ஃப்னு சொல்றது கூட விஜய் சாரோட இப்போ ப்ரெசென்ட் ஒய்ஃப்னு சொல்லலாம். சங்கீதா மேடம் டிவோர்ஸ் பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போயே பெரிய பெரிய சென்சேஷன் நியூஸ் ஆயிடுச்சு இது. ஸோ அந்த நியூஸில் யாரை வச்சு கம்பேர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ த்ரிஷா மேடம் வச்சு தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. த்ரிஷா மேடோட டாபிக் தான் வச்சு தான் நிறைய நியூஸ் சேனல் உட்பட சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லலாம். நியூஸ் சேனல் இந்த சென்ஸ் பாப்புலர் நியூஸ் சேனலில் இது மாதிரி என்ன சொல்றதுக்கு மலையாளத்தில் மஞ்சப்பத்திரம்னு சொல்லுவாங்க. மஞ்சப்பத்திரம்னா இது மாதிரி ஃபேக் நியூஸ்னு சொல்ல மாதிரி என்ன சொல்றதுக்கு கொஞ்சம் எக்ஸாகரேட்டெல்லாம் பண்ணி மசாலாக்களெல்லாம் கலந்து எழுதுவாங்கல்ல, அது மாதிரி தான் இந்த மஞ்சப்பத்திரம்னு சொல்லுவாங்க. பக்கராசின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கல்பத்தியோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் விஜய் சார் அது மாதிரி த்ரிஷா மேடம் ஒருமிச்சு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. இது எதுக்குனால இப்போ ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிவோர்ஸ் கம்ப்ளைண்ட் டிவோர்ஸ் பெட்டிஷன் அவங்க விஜய் சாருக்கு எதிரே போயிட்டு இருக்கு. இருந்து கூட விஜய் சாரும் த்ரிஷாவும் ஒருமிச்சு வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ இதுதான் அதனால தான் இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் என்னோட தலைவன் கிட்ட நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, தலைவா உனக்கு இது தேவை? இப்போ நீயே எவ்வளோ பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி உனக்கு எவ்வளோ 100 வட்டம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. வேறு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அதர் பார்ட்டி மெம்பர்ஸ், ஒப்போனன்ட் பார்ட்டி மெம்பர்ஸ், இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ், அது மாதிரி நார்மலி உங்களை பிடிக்காதவங்க கூட இப்போ உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்காதா, இவன் என்னதாச்சும் பண்ணிட மாட்டானா, இவனை எப்படியே அட்டாக் பண்ணிடலாமேன்னு சொல்லி உன்னை எப்படியாச்சும் கீழே தூக்கி போடலாம் பார்த்துட்டு இருக்க. அவங்களுக்கு நீயே ஒரு என்ன சொல்கிறது ஒரு துருப்பு சீட்டு எடுத்து போட்டுட்டு இருக்க. என்னன்னு தெரியல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரியல தலைவா. உன்னை பற்றி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் கிடச்சிடாதா, அந்த நெகட்டிவ் நியூஸ் வச்சு உன்னோட பொலிட்டிக்கல் கரியரை ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் எது காட்டுறேன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ நேற்றுக்கு வேற நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்படித்த ஆங்கிள்லாம் நிறைய அப்போ ஒப்போனன்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் காணிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ யாரை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட என்ன சொல்கிறது இந்த நெகட்டிவ் ஏதாச்சும் கிடச்சிடாதா, உங்களை அப்படியே அந்த நெகட்டிவ் நியூஸை வச்சு உங்களோட பொலிட்டிக்கல் கரியருக்கு ஒரு சமாதி கட்டிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை உங்களோட நெகட்டிவ் நியூஸை வச்சு உன்னை கண்டம் பண்ணி விட்டலான்னு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீயே ஒன்று எடுத்து விட்டுட்டு இருக்க. எதுக்கு தலைவா இப்படி? இதெல்லாம் உனக்கு இல்லை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்றும் என்ன சொல்றது புதுசு இல்லை, நமக்கு எல்லாருமே பார்த்து பழகுனது தான். இருந்தாலும் கூட இந்த சிச்சுவேஷனில் இதை தவிர்த்துக்கலாம் தான் எனக்கு பர்சனலி தோணுது. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் இதே மாதிரி எல்லாம் பண்ணிருந்த ஒரு விஷயம் இல்லை. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது விஜய் சாரோட பர்சனல் லைஃப். ஸோ பர்சனல் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டிஸ் யாரும் தலையிடக்கூடாது, அது ரொம்பவே முக்கியம் தான். ஸோ பர்சனல் லைஃப் பர்சனலாக தான் இருக்கணும், பொலிட்டிக்கல் லைஃப் பொலிட்டிக்கலாக தான் இருக்கணும். இந்த விஷயத்தில் நார்மல் பீப்புள் எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். நார்மலாக அவங்களுக்கு என்ன சொல்றது புரிஞ்சிக்க முடியுது. உங்களோட பர்சனல் விஷயம் பர்சனல் வேறு, பொலிட்டிக்கல் வேறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நார்மல் பீப்புள் இது பர்சனலாக தான் பார்ப்பாங்க, பொலிட்டிக்கலாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த பொலிட்டிக்கலாக பார்க்கறதுக்கு பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. அது உங்களை பர்சனல் விஷயமா இருந்தால் கூட பொலிட்டிக்கலே இது பர்சனலி கலந்து வச்சு பேசுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவ் உருவாக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் இனிமேல் இதே மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ட்ரெஸ் ஆச்சு அப்படி மாற்றி போட்டு வந்திருந்தாலும் இவங்களுக்கு என்ன சொல்றது பெருசாக அவங்களுக்கு வார்த்தைகள் ஒன்று கிடச்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க விஜயும் த்ரிஷாவும் மேட்சாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஸோ விஜயும் த்ரிஷாவும் மேட்ச் பண்ணுறது உறுதினெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மேபி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மேபி நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களோட பர்சனல் விஷயம் தான். ஆனால் இந்த என்ன சொல்கிறது இந்த பப்பராசிகளுக்கும் அதே மாதிரி இந்த ஒப்போனன்ட் பார்ட்டிஸுக்கெல்லாம் இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீனி மாதிரி. உங்களை பற்றி ஏதாச்சும் ஃபேக் நியூஸாக இதே மாதிரி ஃபேக்காக ஒரிஜினலாக இருந்தாலும் உங்களோட பேர் நெகட்டிவ் வர்றதுக்கு வேண்டிட்டு அவங்களுக்கு கிடைச்ச தீனி மாதிரி நீங்களே போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒழிவாக்குறீங்க. பர்சனலி எனக்கு என்ன சங்கடம் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் சாரோட டிவிக்கோட தொண்டர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க விஜய் சாருக்காக கிரவுண்டில் வந்து ஃபைட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்துக்கு அகேன்ஸ்ட் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சாருக்கு மேலே அபாண்டமாக பழி சுமத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சாருக்கு த்ரிஷாக்கு அப்படியே அந்த இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் சென்சேஷன் நியூஸ் வந்தப்போ எவ்வளோ வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க, எவ்வளோ சப்போர்ட்டிவாக விஜய்க்கு என்ன சொல்றது ஃபேவராக பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ ஒரு வீடியோ நீயே எடுத்து விட்டிய தலைவா, அதில் தான் அவங்க கொஞ்சம் கூட அடி வாங்குறாங்கன்னு சொல்லலாம். நீ அடி வாங்குறதை விட உங்கள் தொண்டர்கள் ரொம்ப அடி வாங்குறான்னு தான் எனக்கு கொஞ்சம் பார்க்க பாவமாக இருக்குன்னு தான் சொல்லலாம்.